கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட ஆண்டவர் பாதத்தில் ஆசிரியர்கள் அன்பரின் ஜெபக்கொலை 21 நாள் உபவாச ஜெபம். இன்று 16ஆம் தேதிக்குரிய தலைப்பு தேவனுடைய நீதியை பற்றி நாம் தியானிப்போம். சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, கர்த்தாவே என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவைப்படுத்தும் என்று சொல்லி வசனத்துல பார்க்கிறோம். தாவீது தேவனிடத்துல ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். தாவீதுக்கு அநேக சத்துருக்கள் அவரை பிடிக்க பதுங்கியிருப்பதனால தேவனே உம்முடைய நீதியை எனக்கு விளங்க பண்ணும்படி கேட்கிறார். தேவனுடைய நீதி உன்னதமானது என்று சங்கீதம் 71ஆம் அதிகாரம் 19வது வசனம் பார்க்கிறோம். சர்வ வல்லவருடைய நீதி புரட்டுவாரோ என்று யோபுல 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல சொல்லப்படுகிறது. அவருடைய வசனம் புரட்டப்படுவதில்லை, நீதி உள்ள வசனமாய் இருக்கிறது. தேவனுக்கு பிரியமாய் நடந்த தாவீது ராஜா நீதி நியாயம் ஜனங்களை நடத்தி வந்தார். 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 15 பார்க்கிறோம். அதனால தேவன் தாவீதை ஒவ்வொரு தடவையும் சத்துரு சூழ்ந்து நிற்கும் போதெல்லாம் நீதி நிமித்தம் விடுவித்து காத்து கொண்டார் என்பதை நம்ம பார்க்கிறோம். வசனத்தை கேட்கிற நாமும் கூட முதலாவது அவருக்கு நேராக காலையில் காத்திருக்க வேண்டும். சங்கீதம் 5:3 நாம பார்க்கிறோம். 3 நம்ம பார்க்கும், கர்த்தாவே காலையில் என் சத்தத்தை கேட்டருவேன். காலையில் உமக்கு நேராய் வந்து ஆயத்தமாகி அவருக்கு நேர ஆயத்தமாகி நம்ம காத்திருக்க வேண்டும். அதிகாலையில தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லப்படுகிறது. என கர்த்தாவே உடைய முகத்தின் ஒளியை என் மேல பிரகாசிக்க பண்ணும். அதிகாலையில காத்திருக்கும் பொழுது அவருடைய முகத்தின் ஒளி நம்ம மேல பிரகாசிக்க பண்ணுவார். 2 நீதியின் வசனத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிக்க பண்ண வேண்டும். தியானிக்கும் பொழுது நம்மளுடைய செமையான வழியில நம்மளை நடத்துவார். 3வது பரிசுத்த சந்நிதிக்கு நேராக பயபக்தியுடன் பணிந்து சோத்தரிக்க வேண்டும். சங்கீதம் 5:7 சொல்லப்படுகிறது. இப்படியாக நம்ம நடந்து வந்தால் தேவனுடைய நீதி பாதையில நடக்க முடியும். நம்முடைய வழி செம்மையாக நடத்த முடியும். வசனம் சொல்லுது, எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவைப்படுத்தும் அப்படின்னு வேத வசனத்துல சொல்லப்படுகிறது. அப்ப நம்ம செவையான வழியில நடத்த வேண்டும் என்றால் நீதிமொழியில 21ஆம் அதிகாரத்துல 21 சொல்லுது, நீதியையும் தயவையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையும் கண்டடைவான் என்று சொல்லப்படுகிறது. நீதியை நம்ம பின்பற்றும் பொழுது அவருடைய ஜீவனையும் நீதியையும் மகிமையும் நம்ம கண்டடைய முடியும். 2வது சங்கீதத்துல 37:6 சொல்லப்படுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல நம்பிக்கையா இருந்து காரியத்தை வாய்க்க செய்து. அடுத்ததுல சொல்லப்படுகிறது 6வது வசனம், உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்டம்பகளை போல விளங்க பண்ணுவார் என்று வசனம் சொல்லுது. அந்த 6வது வசனத்துல பார்க்கும் பொழுது உன் நீதி வெளிச்சத்தை போல ஆண்டவர் உன் நியாயத்தை பட்டம்பகளை போல விளங்க பண்ணுவார். 3 சங்கீதம் 5:10 உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். இப்படியாக அவருடைய நீதி அப்படியாக இருக்குது. தேவனுடைய நீதியை பற்றி நம்ம தியானிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய குடும்பத்தை நீதியின் பாதையில நம்ம நடத்தப்படும் பொழுது செம்மையான பாதையில நம்ம நடக்க முடியும். நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஜெபம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சங்கீதம் 5:8 படி, கர்த்தாவே என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியின் பாதையில நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவைப்படுத்தும் என்று சொன்னது போல ஆண்டவரை எங்களுக்கு ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அநேக சத்துருக்கள் இருக்கலாம் அப்பா. அதிலிருந்து விடுவிக்கப்பட்டு அப்பா தகப்பனே நீர் ஆண்டவரே அவங்களுடைய ஆண்டவரை அப்ப நீதியின் பாதையில நீ நடத்தும்படியாக நாங்க செபிக்கிறோம். அதே போல நாட்டை ஆளக்கூடிய தலைவர்களும் நீதியின் பாதையில நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். வார்த்தையாக இயேசுவின் நாமத்தில் தூயாவின் துணையோடு ஜெபிக்கிறோம் என் பரலோக பிதாவே. ஆமென்.